குடும்பம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம எல்லோருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தை. அந்த குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க ரெண்டா பிரிச்சு பாருங்க. குடு பிளஸ் இன்பம். மகிழ்ச்சியை கொடு, மகிழ்ச்சியை கொடு என்பதுதான் குடும்பம். நான் கணவன், என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மனைவிக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நான் மனைவி, என்னுடைய கணவனுக்கு நான் மகிழ்ச்சியை, எனது பிள்ளைக்கு நான் மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். நான் பிள்ளை, எனது தந்தைக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும், தாய்க்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். இதுபோன்று ஒவ்வொரு உறவுகளும் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்ற அந்த இடம்தான் குடும்பம். அந்த குடும்பம் இன்னைக்கு நிறைய சிதைவுண்டு இருக்கிறது, சீர்கேடுகளை நிறைய சந்திச்சிருக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதை நாம் யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு எல்லா குடும்பங்களும் மனமகிழ்ச்சியோடு நிம்மதியாக இருக்கிறதா என்று சொன்னால் பல குடும்பங்களிலே சில பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அங்கே மகிழ்ச்சி இல்லாமை இருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. இன்பங்கள் தரும் இடமாக அந்த குடும்பங்கள் இருக்க வேண்டும். இன்பத்திலேயும் சரி துன்பத்திலேயும் சரி நம்மோடு இருப்பவர்கள் குடும்பத்தார்கள் தான். என்னுடைய குடும்பத்தார் தான் என்னோடு இருப்பார்கள், என்னுடைய துன்பத்திலும் இருப்பார்கள், என்னுடைய இன்பத்திலும் இருப்பார்கள். அவங்க தான் குடும்பம், அவர்கள் தான் நம்முடைய மகிழ்ச்சி. அன்றைக்கிடையவர்களே, குடும்பமே நம்மை உயிர்ப்போடு இயங்க வைக்கின்ற ஒரு இயந்திரம். குடும்பம் இருக்க, அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்துணை அங்கத்தினர்களையும் உயிர்ப்போடு இயங்க வைக்கக்கூடிய ஒரு சக்தி என்று சொன்னால் குடும்பம் என்ற அந்த அமைப்பு தான். குடும்பங்களே, அன்றைக்கிடையவர்களே, குடும்பங்களே வாழ்வின் அர்த்தங்களாகவும் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த அர்த்தமும் என்னங்க? குடும்பம் தான். குடும்பம் இல்லைன்னா வாழவே வேண்டாம், அவனுக்கு வாழ்க்கையே இல்லை அவனுக்கு. ஆக குடும்பம் என்பதுதான், குடும்ப வாழ்க்கை என்பதுதான் அது அர்த்தமாக இருக்கிறது, அதுதான் அவசியமானதாக இருக்கிறது, அடையாளங்களாக இருக்கிறது.